Hey guys, welcome back to my YouTube channel in 2026. I know எனக்கு குச்சமே இல்லை வெக்கமே இல்லை பல வருஷமாக இல்லை ஒரு வருஷமாக வந்து வீடியோ போடாமல் இப்போ திருப்பி வந்து நிற்கிறேன். பட் தென் இந்த வாட்டி இந்த வீடியோ எதுக்காகனா வந்து 2025ஓட ரீகேப். ஏன்னா 2024க்கு நான் ரீகேப் செஞ்சேன், அதுக்கப்புறம் 2025க்கு நான் ரீகேப் செய்யாமல் வச்சுருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து 2025ல் நான் என்ன சாதித்தேன் என்ன செஞ்சேன் அப்படி ஒன்றும் போஸ்ட் போட்டு அப்படி என்ன சில்லறை செதுற அளவுக்கு நான் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு எனக்குள்ளேயே நான் ஒரு செல்ஃப் டாக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் நல்லா யோசிச்சு பார்த்தாக்கா நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் செய்கிற விஷயம் என்ன தெரியுமா, ஒரு விஷயம் நல்லதாக நடந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம வந்து கிராட்டிடியூட்டாக பேசுகிறத விட ஒரு விஷயம் நல்லா நடக்கலைன்னா அதை பற்றி பேசி புலம்புறது தான் நிறைய நம்ம செய்கிறோம். லெட்ஸே என்னோட 2024ல் எனக்கு நிறைய விஷயம் அப்படியே நிறைய அடி மேலே அடி விழுந்து எனக்கு வந்து அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறதே ஒரு பெரிய வருஷமாக இந்த மாதிரி இருந்துச்சு. 2025 வந்து ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்ல மாட்டேன், பட் தென் ஒரு ப்ரிடிக்டபிளான காமான நார்மலான இயராக இருந்துச்சு. அதனால் எனக்கு வந்து நான் என்ன செஞ்சேன் என்ன சாதித்தேன் அப்படின்னு என்னையே நானே கேட்டுக்கிறேன். பட் தென் டு பி வெரி ஹானஸ்ட் 2025 வாஸ் ஒன் ஆஃப் த most important year in my life நான் நினைக்கிறேன். பிகாஸ் I did a lot of inner work and I think we should I should appreciate myself. என்னை சுற்றி இருக்கிறவங்க எப்போதுமே என்னை அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு நான் என்னை அப்ரிஷியேட் பண்ண மாட்டேனோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. ஸோ why don't I shoot this video so that future தனுஷா இந்த வீடியோ பார்க்குறப்போ wow what a woman அப்படின்னு சொல்லி பாராட்டுவா அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. 2025ல் நான் பண்ண மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நான் என்னத்தை கருதுறேன்னா, என் வாழ்க்கையிலே நான் மன்னிக்கவே கூடாது அப்படின்னு நினச்ச ஒரு பர்சனை வந்து மன்னிக்க ஆரம்பித்தேன். மன்னிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் இறங்கினேன். ஃபுல்லாக மன்னிச்சிட்டேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் அது பல வருஷம் வச்சுருந்த கிரட்ஜ் ஒரு 30% வந்து அந்த மனுஷனை வந்து மன்னிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா நல்லா கவனித்து பார்த்தாக்கா நம்ம ஒருத்தவங்க மேலே கிரட்ஜ் ஹோல்ட் பண்ணுறப்போ அது அந்த பர்சனை எஃபெக்ட் பண்ணுதோ இல்லையோ, கிரட்ஜ் ஹோல்ட் பண்ணுற பர்சனை எஃபெக்ட் பண்ணும். அவங்க சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு போவாங்க எல்லாமே செஞ்சுட்டு. பட் தென் நம்ம தான் வந்து அந்த மனசுக்குள்ளே வச்சு நீ இப்படி செஞ்சியே அப்படின்னு சொல்லி நம்மளே தான் நம்மளோட மென்டல் ஹெல்த்தை வந்து ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ திஸ் 2025ல் ஐ டிசைடட் டு forgive but not forget. ஓகே, ஏன்னா ஃபொகெட் பண்ணிட்டா அந்த லெசனுக்கான என்ன சொல்லுவாங்க, அந்த லெசன் வந்து உங்கள் மண்டைக்கு ஏறாது. ஸோ யூ ஹேவ் டு forgive that person. நீ ஒன்றாலும் ஃபொகெட் பண்ண முடியாமல் போனாலும் பரவாயில்ல, ட்ரை டு forgive that person அப்படின்னு ஆரம்பித்தேன். த செகண்ட் திங் நான் என்ன ஆரம்பித்தேன்னா வந்து சும்மா தூங்கி கிடந்த டாமிக்கு வந்து டாமி எந்திரி அப்படின்னு சொல்லி என் லவ் லைஃப்க்கு வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க ஆரம்பித்தேன். பிகாஸ் இஃப் யூ நோ மீ 2024ல் வந்து ஐ ஹேட் அ சீரியஸ் டாக்கிங் ஸ்டேஜ். 2023ல் ஐ ஹேட் த சீரியஸ் டாக்கிங் ஸ்டேஜ். அண்ட் அதுக்கப்புறம் அது வந்து எண்ட் ஆனதுக்கப்புறம் ஐ மேட் திஸ் ஸோ கிளியர் தட் எனக்கு இந்த லவ்வும் வேணாம் ஒரு ஹேரும் வேணாம், இது சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவோம். லவ்னு சொல்லி எல்லோரும் மென்டல் டார்ச்சர் தான் கொடுக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது. காதல் வேணாம் கல்யாணம் வேணாம், நம்ம வந்து சன்னியாசி ஆகிறோம் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் இருந்தேன். பட் தென் ஐ மெட் எங்கள் அண்ணனாக இருக்கட்டும் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், தே வர் லைக் இல்லை நீ வந்து ஹர்ட் ஆயிடுவேன்னு பயந்துக்கிட்டு வந்து நீ வந்து ட்ரை பண்ண மாட்டேற. பட் தென் எவ்ரி ஒன் டிசர்வ் டு பி லவ்ட். நீ ஏன் வந்து அதை தடுக்கிற? உன்னை உண்மையாக ஒருத்தவங்க நேசிச்சா நீ ஐ திங்க் யூ வுட் பி அ ஈவன் மோர் பியூட்டிஃபுல் பர்சன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் டு வென்ச்சர் இன் டு இட். ஈவன் தோ இட் வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல், ஐ வெண்ட் ஆன் 2 dates and I had 5 talking stage and everything was like planta. But then பிளான்தா அவங்க கொடுத்தாங்களா நீ கொடுத்தியாலாம் கேட்கக்கூடாது, பிளான்தா வாங்கணுமா அதுதான் கதை. ஓகேவா? ஸோ இட் வாஸ் பிளான்தா. பட் தென் ஐ ட்ரை டு லேர்ன் a lot about people. ஐ தாட்ல எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் தான் ரொம்ப வந்து இமோஷ்னலி என்ன சொல்லுவாங்க, வனரபிளாக இருக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுற ஆள் அப்படின்னு. பட் தென் இந்த ஜெனரேஷனோட டேட்டிங் லைஃப்பை பார்த்தா என்னை விட நிறைய பேர் இப்படி தாண்டா இருக்கீங்களா அப்படின்னு. நான் மட்டும் அப்படி இல்லை, உலகத்தில் எல்லாருமே என்னை விட எக்ஸ்ட்ரீமாலாம் இருக்காங்க. அப்போ நினச்சேன் ஓகே இது வந்து ஒரு காமனான ஃபேக்டர் தான் போல். நான் நினச்சேன் நான் ஒண்டி தான் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. But then there was this one date
எனக்கு பிடிச்சிருந்துச்சி அந்த பையனை. நானே அவங்ககிட்ட சொன்னேன் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. பட் தென் ஹீ வாண்டட் கேஷுவல், ஐ வாண்டட் கமிட்மெண்ட். நம்ம வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு கோட்பாடில் வாழ்கிற வாசி. நான் வந்து போயிட்டு வாங்க டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டேன். அண்ட் அந்த பர்சன் வந்து அனுப்பி விட்டதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஓகே, லெட்ஸ் பி ஹானஸ்ட், தேர் இஸ் நத்திங் ராங் இன் லைக்கிங் சம் ஒன் அண்ட் எக்ஸ்ப்ரெஸிங் தட் யூ லைக். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அந்த மாதிரி ஃபீலிங் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் நீ வந்து என்ன நீ பிளான்தா பூசிட்டாங்களா, என்ன நீ உனக்கே ஆப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு. பட் தென் ஐ திங்க் இட் வாஸ் very powerful thing. It takes a lot of courage to like someone, to express your liking to someone. அதில் ஒரு தப்புமே கிடையாது. அந்த மாதிரி செய்கிறீங்கன்னா ஓ மை காட், ஹெட்ஸ் ஆஃப். அதுக்கெலாம் ஒரு கட்ஸ் வேணும், அதுக்கெலாம் வந்து ஒரு தனி இது வேணும். அது வந்து பல பேர்னால செய்ய முடியாது. தேர்ஸ் அ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் கவர்ட், தே ஆர் அஃப்ரேட் ஆஃப் தேர் ஓன் இமோஷன். ஐயோ இப்படி சொல்லிட்டா நம்மள இப்படி ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, இப்படி நினச்சிருவாங்களோ, அப்படி நினச்சிருவாங்களோ. நம்ம கூலாக இருக்கணும். எஃபர்ட் போட்டாக்கா நம்ம அன்கூல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஜெனரேஷன். பட் தென் இஃப் யூ புட் ஆன் எஃபர்ட் ஃபார் அ பர்சனில், அதை விட அழகான விஷயம் எதுவுமே கிடையாது. அதனால தான் சொல்லுவாங்க போல் லவ்ன்றது வந்து ஒரு அழகான இமோஷன் சொல்லிட்டு. பட் தென் நான் மனசு உடஞ்சி போனேன், கொஞ்ச நாள் அழுதேன். பட் தென் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறப்போ என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, நீ 2021 ஒரு பையனை நான் ஒன் சைடாக லவ் பண்ணி அவனும் அவனுக்கு வந்து பிளான்தா பூசிட்டான். அப்போது வந்து நான் வந்து அழுது டிப்ரெஸ் ஆகி மேபி நான் அழகா இல்லையோ, மேபி நான் வந்து இந்த மாதிரி இல்லையோ, இந்த மாதிரி இருந்தால் என்னை லவ் பண்ணியிருப்பானோ அப்படின்னு என்னையே நானே கொஸ்டின் பண்ணி ஒரு டிப்ரெஷன் மோட்டுக்கு போயிட்டேன். ஓகேவா? அப்போது வந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் கழித்து தான் அதுலேருந்து நான் ஹீல் ஆனேன். அந்த தனுஷா கட் டு இந்த தனுஷா. இப்போ வந்து அந்த பையனை வேணான்னு இல்லை நான் வந்து எனக்கு ஒன்று அப்படி பார்க்கல அப்படின்னு சொல்கிறப்போ நான் வந்து ஓகே ஃபைன் அப்படின்னு இருந்தேன். அண்ட் மை அம்மா வாஸ் லைக், நீ எலும்பாக இருந்திருந்தா அவன் ஒன்று சூஸ் பண்ணியிருப்பான். எங்கள் மாதாஜிக்கு வந்து எதுக்கு எதை லிங்க் பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசுவாங்க. அண்ட் ஐ வாஸ் லைக், எலும்பாக இருக்கணும் குண்டாக இருக்கணும், ஐ வாண்ட் அ பர்சன் ஹூ அக்செப்ட் மீ ஃபார் ஹூ ஐ ஆம். பிகாஸ் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யாராக இருந்தாலுமே ஒரு நீண்ட காலத்துக்கு ஒருத்தவங்க கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா you will get bored of that person, but you have to enjoy the process. You have to choose that person each and every time. அதுதாங்க லவ் அப்படி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஐ லெட் தட். அண்ட் தென் என் ஃப்ரெண்டே சொன்னா, பத்தியா அப்போ உள்ள தனுஷா உடனே நீ டவுட் பண்ணிக்கிட்ட, இப்போ உள்ள தனுஷாவுக்கு உன்னோட ஒர்த் நீ தெரியுது உனக்கு, எங்கே யூ ஆர் நாட் அப்ரிஷியேட்டட், யூ ஆர் நாட் ப்ரையாரிட்டைஸ், நீ அந்த இடத்த விட்டு டக்குன்னு வெளியாகிற, அது வந்து உன் ஹீலிங்னால தான் முடிஞ்சிச்சு. ஸோ ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூன்னு அவன் சொன்னான். அப்போ தான் நினச்சேன், என்னை பற்றி நான் அனலைஸ் பண்ணுறதை விட இன்னொருத்தவங்க அனலைஸ் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுதில்ல, அந்த அளவுக்கு வி ஆர் அவர் ஓன் எனிமி அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்போல்லாம் உனக்கு வந்து நீ ஒரு நல்ல விஷயம் செய்கிற அப்படின்னு உனக்கு தோணுதோ, அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப், டேக் கிரெடிட் ஆஃப் யுவர் செல்ஃப். நான் வந்து அது செய்யவே மாட்டேன். ஸோ நிறைய பேர் நீ ஹம்பிளாக இருக்கேன்னுவாங்களா, மேபி அதனால தான் போல். ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஹம்பிள் எனிமோர். ஐ திங்க் ஐ ஷுட் அப்ரிஷியேட் மை செல்ஃப் மோர், ஐ ஷுட் செலிப்ரேட் மை செல்ஃப் மோர், ஐ ஷுட் ரெக்கக்னைஸ் ஈச் அண்ட் எவ்ரி எஃபர்ட் ஐ எம் புட்டிங் இன் மை செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு மிகப்பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. The next thing என்னன்னா வந்து I started to ask for help. I have this one hyper independent kind of side effect. நான் யாருக்கிட்டே என் வாழ்க்கையில் ஹெல்ப்னு கேட்டது கிடையாது. பிகாஸ் somehow I felt like ஹெல்ப்னு கேட்டால் கண்டிப்பாக எவனுமே செய்ய போகிறது கிடையாது. உனக்காக நீ தான் நிற்கணும், உனக்காக நீயே தான் ஹெல்ப்லாம் கேட்காம எல்லாமே செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் தென் என் வேலைக்கு புதுசில் வந்து நான் கேட்கவே மாட்டேன், யாருக்கிட்டையும் ஹெல்ப்னு கேட்கவே மாட்டேன். முட்டி மோதி சொந்தமாக செய்வேனே தவிர்த்து ஹெல்ப்பை கேட்கவே மாட்டேன். அண்ட் ஐ saw this one person, என்னோட கலீக். அவங்க வந்து அவங்களால முடியலன்னா எனக்கு இது ஹெல்ப் பண்ணுறியா, இது ஹெல்ப் பண்ணிடுறியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நினச்சேன், இப்படி அவங்களால ஈஸியாக ஹெல்ப் கேட்க முடியுது, ஏன் அவங்க வந்து தயங்காமல் ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 2-3 வாட்டி ஹெல்ப் கேட்டேன், வெக்கத்தை விட்டு ஹெல்ப் கேட்டேன். அண்ட் தென் தி ஹெல்ப்ட் மீ. அண்ட் அதில் வந்து ஒரு வாட்டி கூட இது கூட ஒரு நாள் செய்ய முடியாதா, உனக்கு ஹெல்ப் வேணுமா, என்ன நீ சும்மா அப்படின்னு யாருமே சொல்ல கிடையாது. அப்போ நினச்சேன், நம்ம தான் வந்து அந்த மாதிரி நினச்சிக்கிறோம் போல். ஹெல்ப்னு கேட்டால் எவனோ செய்ய போகிறது கிடையாது, எல்லாத்துக்குமே நம்ம தான் செய்யணும் அப்படி நம்மளே தான் நம்மளை அப்படி நம்ம கண்டிஷன் பண்ணி வச்சுக்கிறோம். பட் தென் ஹெல்ப் கேட்குறதுல ஒரு தப்புமே கிடையாது. நம்ம மனுஷங்க ஒருத்தவங்க சார்ந்து தான் வாழுவோம். அதுதான் வந்து நார்மல். இல்லை நான் யாரையும் சார்ந்து வாழ மாட்டேன், நான் ஒண்டியாகவே கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து
it might be like, you know, good. Okay, I appreciate it because நான் இவ்வளோ வருஷம் அப்படி தான் இருந்திருக்கேன். பட் தென் ஹெல்ப் கேட்டாலும் தப்பு கிடையாது அப்படின்றத நான் லேர்ன் பண்ணேன். த நெக்ஸ்ட் திங் நான் என்ன லேர்ன் பண்ணேன்னா வந்து டு பி இமோஷ்னலி வனரபிள். ஐ ஹாவ் அவாய்டன் அட்டாச்மெண்ட் இஷ்யூ. என் மனசில் நினைக்கிறத வந்து நான் யாருக்கிட்டேயோ சொல்லவே மாட்டேன். ஈவன் மை டீப் டவுன் தாட்ஸ் கூட நான் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன். ஈவன் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட நான் ஷேர் பண்ணவே மாட்டேன். இந்த ரொம்ப ஹாப்பியான விஷயங்களை ஷேர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப இமோஷ்னலான விஷயங்களை ஷேர் பண்ணுறதுல வந்து எனக்கு வராது. அது ஏன்னு கேட்காதீங்க, எனக்கு சின்ன வயசுலேருந்து அது ட்ரெயின் ஆயிடுச்சு. பட் தென் இந்த வருஷம் வந்து ஐ பீன் ஸோ ஓப்பன் அபவுட் மை இமோஷன். ஐ வாஸ் வனரபிள் அபவுட் இட். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினேன், அவங்க ஒரு நல்ல சஜஷன் கொடுத்தாங்க. அவங்க யாருமே என்னை ஜட்ஜ் பண்ணலை. எனக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்கும், நம்ம இப்படி சொல்லிட்டா வந்து நம்மளை இப்படி நினச்சிருவாங்களோ, நம்மளை வீக்குன்னு நினச்சிருவாங்களோ, இவ்வளோதான் நீன்னு நினச்சிருவாங்களோ, வில் தே பி லைக் சே இதை ஸ்ட்ராங்குன்னு நினச்சோம், இது போய் இப்படி நினைக்கித அப்படின்னு நினச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்து இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் தென் த ஃபர்ஸ்ட் டைம் வென் ஐ பீயிங் இமோஷ்னலி வனரபிள், எனக்கு இது தோணுது, இந்த மாதிரி தான் தாட் இருக்குது, நான் வந்து தப்பு பண்ணுறேன்னா எனக்கு ஏன் இப்படி தோணுது அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறப்போ ஐ ஃபெல்ட் சேஃப். ஐ ஃபெல்ட் லைக் யாரோ ஒருத்தவங்க வந்து கம்ஃபர்ட்டாக நம்மளை ஹக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் ஜஸ்ட் தட் நீ அந்த கம்ஃபர்ட் வேணாம் அப்படின்னு தள்ளி நிற்கிற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் யூனோ நான் இந்த வருஷம் வந்து ரொம்ப நிறைய பேர்த்துக்கிட்ட ரொம்ப ஓப்பனாக இருந்திருக்கேன். எந்த விஷயத்தையும் வந்து மறைச்சி நான் எப்பயுமே மறைக்க மாட்டேன் தான். பட் தென் இமோஷ்னலி வந்து ரொம்ப ஓப்பனாக இருந்திருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் ஒரு தப்புமே கிடையாது. நம்ம வந்து எப்போதுமே என்ன சொல்லுவாங்கன்னா, இமோஷ்னலாக இருந்தால் நீ இமோஷ்னல் ஃபூல், அன்கூல், நீ வந்து உன்னை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, உன்னை இப்படி பார்ப்பாங்க அப்படி பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ளேயே தான் நிறைய விஷயத்த வந்து நம்ம தப்பாக ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் தென் பீயிங் இமோஷ்னலி present, being emotionally vulnerable, it's so sexy. I'm like, I felt so sexy at that moment. Like, wow, it's okay. People have ups and downs. If people are judging you for your downs, they don't deserve to be in your life அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க் காட் என் லைஃப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க என்றைக்குமே வந்து என்னோட அப்ஸையும் சரி டவுன்ஸையும் சரி ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. யாரும் வந்து நீ ஏன் இதுக்கு என்கிட்ட வந்து சொல்கிற, நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு என்றைக்குமே சொன்னது கிடையாது. தேவ் பீன் மை பேக் போன் சின்ஸ் 5 years 6 years ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு இருக்காங்க. அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக நான் இப்போது வந்து இப்படி இருக்க மாட்டேன். ஈவன் தோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நாட் த கைண்ட் ஆஃப் பர்சன் லைக் ஒரு ஃபோட்டோ போட்டால் ஓ மை கேர்ள் அப்படிலாம் சொல்லாத பர்சன் தான். சமயத்தில் என் போஸ்ட் கூட பார்க்க மாட்டாங்க. பட் தென் எனக்கு கஷ்டம், என்னால் ஏதோ ஒன்று முடியல, எனக்கு ஒன்று என்னமோ வந்து உறுத்துது மனசுனா, they will be the first person. என்னாச்சு வா பேசலாமா அப்படின்னு which I really appreciate them. I think so far these are my wins for 2025. சின்னதாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் தென் எனக்கு வந்து இது மிகப்பெரிய பெரிய பெரிய விஷயம். என்னையே நானே வந்து இன்னும் நிறைய ஸ்டடி பண்ணிக்கிட்டேன், நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், என்னையே நானே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். நான் எதுனா இப்படி தான் இருக்கணும்னு நினச்சனோ சமயத்தில் அது அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றத கற்றுக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ ஐ ஹிட் 10K ஃபாலோவர்ஸ் இன் மை இன்ஸ்டாகிராம். பல வருஷம் கழிச்சு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீ என்ன இவ்வளோ நாள் வீடியோ செய்கிற, ஒரு 10K ஃபாலோவர்ஸ் கூட இல்லை, ஒரு 10K ஃபாலோவர்ஸ் கூட வச்சு இல்லை, ஏன் உனக்கு 10K ஃபாலோவர்ஸ் இல்லை? அண்ட் ஐ ரியலைஸ் தட் நிறைய பேர் என் வீடியோஸ் பார்ப்பாங்க, சிரிப்பாங்க, ரசிப்பாங்க, அப்படின்வாங்க. பட் தென் ஃபாலோ மட்டும் பண்ணவே மாட்டாங்க. அது என்ன பழக்கம்னு எனக்கு தெரியல, வந்தான்னு வச்சுக்கோங்களேன். பட் ஃபைனலி ஐ ஹிட் 10K ஃபாலோவர்ஸ். அதையும் நான் வந்து செலிப்ரேட் பண்ணோன்னு நினச்சேன். அப்புறம் வந்து 10K தானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் தென் ஒரு காலத்தில் அந்த 10K வந்து என்னோட கனவாக இருந்துச்சு. அந்த கனவை வந்து நானே கைத்தட்டி செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி. 5 வருஷமாக கண்டினியூஸாக வீடியோ போட்டு எவ்வளோ வீடியோஸ் வியூ போனாலும், எவ்வளோ வியூஸ் போனாலும், எவ்வளோ பேர் ரசித்தாலும் ஃபாலோவர்ஸ் மட்டும் அப்படியே ஸ்டக்கிலே இருக்கும். எனக்கும் தெரியாது ஏன், எதனால, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஃபீல் லைக் ஐயோ இன்னும் ஹார்டாக ஒர்க் பண்ணணும், இன்னும் எப்படி கொடுக்கலாம், இன்னும் எப்படி வந்து மற்றவங்களை சிரிக்க வைக்கலாம், எப்படி மற்றவங்களை சிந்திக்க வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு நான் ரொம்ப வந்து உழைச்சிருக்கேன். அதுக்காக யார் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்களோ இல்லையோ நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து
மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன் எனக்கே நானே. பிகாஸ் இந்த ஜேர்னியில் எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ பேர் போவாங்க, பட் தென் யூ கோயிங் டு ஸ்டாண்ட் ஃபார் யோர் செல்ஃப் ஃபார் எவர். ஸோ யார் என்ன சொன்னாலுமே ஒன்றை நீ பார்த்துக்கோ, சமத்தா இரு, ஐ லவ் யூ. எனக்கே நானே சொல்லிக்கிறேன். இந்த பதிவு வந்து யாருக்கும் வரல, இது எனக்கு ஒண்டி. ஐ லவ் யூ, ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. நீ என்ன சாதிச்ச என்ன சாதிக்கலைன்றதை விட ஐ எம் ஹாப்பி தட் யூ ஆர் ஹாப்பி. ஐ எம் ஹாப்பி தட் you challenge your comfort zone, you experience new things, you met new people, even though it was not a wonderful experience. I'm happy and I love you.